Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல டெய்லி ஒரு 2000 rupees நமக்கு இன்கம் வரக்கூடிய ஒரு தொழில் பத்தி தான் பார்க்க போறோம். அதே போல இதோட முதலீடு அப்படின்றது நமக்கு ரொம்ப குறைச்சலான முதலீடு. ஒரு 500 ரூபா இருந்தாலே போதும் நம்மளால இந்த தொழிலை ஆரம்பிச்சிட முடியும். நிறைய தொழிலுக்கு நமக்கு மூலப்பொருள் அப்படின்றது நம்ம வாங்குற அமௌண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் நம்மள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியல அப்படின்னு யோசிக்கிறோம். அதனாலேயே நிறைய பேர் பிஸ்னஸே பண்ணுறது கிடையாது. நான் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா என்னோட FSSAI சர்டிஃபிகேட் கூட உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பேன். அது எதுக்காக அட்டாச் பண்ணேன்னா உங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும், யார் வேணாலும் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு மல்டி மில்லியனர் கிடையாது பிஸ்னஸ் பண்ணுறதுல. நார்மலாக ஆவரேஜாக ஒரு மிடில் கிளாஸ், எப்படி ஒரு பேரண்ட்ஸு 2 பேரும் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் எங்களை படிக்க வச்சு நாங்களே சொந்தமாக ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரு இதில் தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சது. எந்த ஒரு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் கிடையாது, யாரும் ரிலேஷன்ஸ் ஹெல்ப் பண்ணல, எங்கேயும் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறோன்னு சொல்லலை. எங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வச்சு தான் நான் இன்வெஸ்ட் பண்ணி என்னோட பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், என்னோட மேரேஜ்க்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன அமௌண்ட்டை தான் எனக்கு வேண்டாம், அது நான் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு ஜுவல்ஸ் வேண்டாம், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எனக்காக என் பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு பிஸ்னஸ்க்கு வேணும்னு சொல்லிட்டு. நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க NBSல. ஸோ அவங்க எல்லாருக்குமே அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன் அது ரிலேட்டடாக. ஸோ பிஸ்னஸ் நம்ம ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைன்னா, அப்போ நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 2 years 3 years தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் யங் ஏஜ்லேயே மேரேஜ் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸுன்றது என்னால் அப்போது திரட்ட முடியல, என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் கிடையாது, அந்த அளவுக்கு சேலரியும் கிடையாது. ஸோ அப்படியே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சது தான். ஆனால் அப்போ எனக்கு இவ்வளோ சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியுமான்னு கூட தெரியாது. ப்ராக்டிக்கலாக பிஸ்னஸ்க்குள்ளே வந்த பிறகு தான் எனக்கு ஓகே அப்படின்னு எல்லா பிஸ்னஸோட பற்றிய நாலேஜ் தெரிய ஆரம்பிச்சிது. எல்லாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு சொல்கிறேன் இல்லைங்களா, நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்களா, இந்த பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 20-30 பிஸ்னஸ்க்கு மேலே நான் ட்ரை பண்ணிட்டேன். அதில் சக்ஸஸ் ஆகிற ஒரு 3-4 பிஸ்னஸ் பண்ணி அதுக்கப்புறம் எது ஸ்டாண்டர்டான இன்கம் கிடைக்குமோ அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் 2 பிஸ்னஸோட தக்க வச்சுக்கிட்டேன். ஸோ சிம்பிள். இதுதான் என்னோட இது. தொழில் ஆரம்பிக்காமல் தொழிலை பற்றி தெரியாமல் எந்த வீடியோஸும் ஷேர் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால நான் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்கேலில் வீட்டிலேருந்தே உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். மசாலா, அதாவது பிரியாணி மசாலா எல்லா ஐட்டம்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலேருந்தே சிறு தொழிலாக நம்மளால் செய்ய முடியும். ஸோ சிறு தொழிலாக வீட்டிலேருந்து செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு முதலீடுன்றதும் அந்த அளவுக்கு சிறிய லெவல் தாங்க இருக்கும். ஸோ ஒரு பிரியாணி மசாலா நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு மெயினாக உங்களுக்கு லைசன்ஸ் தேவை உங்களுக்கு இல்லைங்களா. ஸோ லைசன்ஸ் ஃபார் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த FSSAI எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு ரா மெட்டீரியல் சொல்லிடுறேன். லவங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 15, பட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 10, அதாவது 1 இன்ச் அளவுக்கு, ஜாதிக்காய் 2, பிரிஞ்சி இலை 6. பிரிஞ்சி இலை ஆப்ஷனல் தான். இந்த பிரிஞ்சி இலை உங்களுக்கு போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். அதே போல் கருப்பு ஏலக்காய் 10, மிளகாய் பார்த்தீங்க அப்படின்னா குண்டு மிளகாய் போட்டுக்கோங்க ஒரு 20 கிராம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 2 ஸ்பூன், இல்லைனா ஒரு விரலி மஞ்சள் ஒரு 2 போட்டுக்கோங்க, இல்லை 1.5 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. தனியா ஒரு 20 கிராம், ஏலக்காய் 25, நட்சத்திர பூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8. அதுக்கப்புறம் ஏலக்காய் 25ன்றது ஒரு 15 கிராம்ஸ் அந்த அளவு கூட ஏதாவது போட்டுக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன். அப்புறம் சிட்ரிக் ஆசிட்ன்றது ஆப்ஷனல். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட பொருள் கெட்டு போகாமல் வச்சிருக்கும், அதுக்கு தான் சிட்ரிக் ஆசிட். அது சின்ன கல்லுப்பு மாதிரி இருக்கும். மிளகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன். ஸோ இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். 100 கிராம் அளவுடையது தான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கிற டீட்டெயில்ஸ். ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் வேக்யூம் பேக்கிங் பண்ணிடலாம். ஸோ வேக்யூம் பேக்கிங் பார்த்தீங்கன்னா வேக்யூம் மிஷின்ஸ்லாம் நமக்கு ஒரு 1000-1500 rupeesல இப்போ வந்துருச்சு மார்க்கெட்டில். ஸோ அந்த வேக்யூம் மிஷின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வேக்யூம் பேக்கிங் பண்ணி ஒரு கலர்டு பேப்பர்ஸில் நம்ம இதை சேல்ஸ் பண்ணலாம். இப்போது 100 கிராம் பண்ணுறோன்னா 20 ரூபா கிட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு மேக்கிங் காஸ்ட். 1 கிலோ நார்மலாக இதோடைய ரேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 200 rupeesக்கு நம்மளால் இதை சேல்ஸ் பண்ண முடியும். ஆனால் மார்க்கெட்டோட ப்ரைஸ் இப்போது லோக்கல் பிராண்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலே 1 கிலோ 450 ரூபா. இதுவே கொஞ்சம் பிராண்டடில் போயிட்டீங்க அப்படின்னா 800 ரூபாலேருந்து 1200 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி அப்படின்னும் போது நம்ம வீக்லி ஒரு ஒன்ஸா இல்லை எப்போயாவது அந்த ஹோட்டல்ஸில் சாப்பிடலாமா இப்படி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்டில் நம்ம பிரியாணி மசாலா நம்ம முஸ்லீம் பிரியாணி மாதிரி செய்யலாம், அரேபிக் பிரியாணி மாதிரி செய்யலாம், ஹைதராபாடி பிரியாணி பிரியாணிலே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ். என்ன மசாலா, இந்த மசாலா எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹைதராபாடி பிரியாணி வந்துடும், இந்த மசாலா போட்டிங்கன்னா ஆம்பூர் பிரியாணி வந்துடும், தலப்பாக்கட்டி பிரியாணி வந்துடும். டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸாக நம்ம பண்ணுறோம். அது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மசாலாஸ் தான். ஸோ அந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரைஸிங்கும் மசாலா எப்படி ஹோட்டலில் ஃபுட்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சோ அந்த மாதிரி மசாலாவோட ஸ்பைஸும் உங்களுக்கு ஸ்பைஸோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு.
ப்ராஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங், டிரான்ஸ்போர்ட், மார்க்கெட்டிங், லேபர் இது எல்லாமே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வீட்லேயே நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு செலவு இதில் இருக்காது. நார்மல் மிக்சர் ஜார்லேயே நீங்கள் அரைச்சிக்கலாம். ஒரு 5 கிலோ 10 கிலோ வரைக்கும் உங்களால் ஒரு 2 கிலோ பேட்சாக பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நியர்பை மிஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மிஷின்ஸில் நீங்கள் கொடுத்து எப்படி நம்ம வீட்டுக்கு மிளகாத்தூள் அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம் அந்த மாதிரி மிஷினில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வீட்டில் கூட பேக் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி அதுதான். ஸோ உங்களுக்கு ரெகுலராக எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு கம்மியான விலையில் நீங்கள் அரைச்சி கொடுங்க, ஓரளவுக்கு ரெகுலர் ஆர்டர்ஸ் இருக்கும், நீங்கள் கடைக்காரங்கிட்ட பேசிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் 200 rupees ப்ராஃபிட் வைக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன ஒரு 10 கிலோ சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கடைகளில் 2000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வருமானம் அப்படின்றது கிடைக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு இதிலிருந்து ஆகக்கூடிய செலவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 rupees கூட உங்களுக்கு செலவாகாது. ஆனால் இன்கம்ன்றது நல்ல சாலிடான இன்கமாக உங்களுக்கு இருக்கும். சூப்பர் மார்க்கெட்ஸ் டீலர்ஸ் கிட்ட கொடுக்கலாம். நீங்கள் புது பிராண்ட் அப்படின்றதுனால டீலர்ஸ் மூலியமாக போனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மார்ஜின் கட் ஷார்ட் ஆகும். ஆனால் உங்களுக்கு பல்காக சேல்ஸ் இருக்கும். டைரெக்டாகவே மசாலா சொல்லிட்டு ஆன்லைன், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் பேஜஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஆன்லைனில் இ-காமர்ஸ் சைட்ஸில் சேல்ஸ் பண்ணலாம். FSSAIயும் GSTயும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹோட்டல், ஃபாஸ்ட் ஃபுட்டு, கேட்டரிங் சர்வீஸ்க்கு பண்ணலாம். டைரக்ட் கஸ்டமர்ஸ் ஆர்டர்ஸ் எடுங்க. அப்பார்ட்மெண்ட் ஆர்டர்ஸ், கிராசரி ஷாப்ஸில் போயிட்டு சின்ன சின்ன கடைகளில் சாம்பிள்ஸ் கொடுங்க. இது மூலயமா உங்களால் வந்து இந்த பொருட்களை வந்து ஈஸியாக சேல்ஸ் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், இப்போ ஃபுட் ப்ராடக்ட்ஸை பொறுத்தளவுக்கு ஏதாவது இப்போது நான் வந்து பிரியாணி மசாலா அப்படின்றது சொல்கிறேன். வேறு ஏதாச்சும் இப்போ நம்ம சொல்லுவோம், நீங்கள் வீட்டில் வைக்கிற ரசம் எங்கள் வீட்டில் வைக்கிற ரசம் மாதிரி யாராலையுமே வைக்க முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவங்க என்ன அதில் மசாலா போடுவாங்க, நீங்கள் அதில் டேலண்ட்டாக அந்த மசாலாவை நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிரியாணி சூப்பராக பண்ணுவீங்களா, ஹோட்டலை விட டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்குமா, நீங்கள் என்ன மசாலா அப்போ அதில் ஆட் பண்ணுறீங்க, அந்த மசாலாவை நீங்கள் ஃபஸ்ட்டு தயாரிங்க. நீங்கள் எதில் எக்ஸ்பர்ட் அப்படின்றத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி கண்டுபிடிச்சி சில பேர் ஊறுகாய் போடுறதுல செம்ம சூப்பராக இருப்பாங்க, ட்ரெண்டிங்காக. ஸோ அந்த மாதிரி சில பேர் பாயாசம் இருக்குது பார்த்தீங்களா, அது சூப்பராக பண்ணுவாங்க. பாயாசம் மிக்ஸ், ரெடிமேட் மிக்ஸ் கூட பண்ணலாம். இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது ஒரு ஐட்டமை ஃபஸ்ட்டு கையில் எடுங்க. அந்த ஒரு ஐட்டமை வச்சு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி மசாலாஸ் எல்லாமே வந்துட்டு லேர்ன் பண்ணி கற்றுக்கலாம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நான் வந்து மசாலா சொல்லிக் கொடுக்குற ட்ரைனிங் ஒரு கிளாஸில் போனேன். கிட்டத்தட்ட அவங்க 25 மசாலாஸ் கிட்ட வந்து ட்ரைனிங் சொல்லிக் கொடுத்தாங்க. 6,000 7,000 rupees நான் வந்து ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்கிறேன். எல்லா மசாலா, ஷாஹி மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா, எல்லா மசாலா எனக்கு. ஆனால் மிளகாத்தூள் மட்டும் தான் தேவைப்பட்டுச்சு. ஆனால் அவங்க அந்த மாதிரி காம்போ ஆஃபராக தான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபுல்லாகவே ஆன்லைன் கிளாஸ் தான் அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு நாலேஜ் தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி மசாலாஸ் போடணும், இந்த மாதிரி ஏர் டைட்டாக வேக்யூம் பேக்கிங் பண்ணணும், இந்த மாதிரி வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பண்ணணும், இவ்வளோ அளவுக்கு எக்ஸ்பைரி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ். ஸோ எதுவும் நம்ம வந்து தெரியாமல் சொல்லக்கூடாது. மேபி மசாலாஸ் அப்போவே அவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா ஒருத்தர் ஒரு ஃப்ளேவர் வந்து விரும்புவாங்க. ஒரு சிலர் இந்த செட் ஆஃப் இது பண்ணுவாங்க, தனியா போடுறது, ஏலக்காய் போடுறது. ஒரு சிலர் வந்து இந்த கருப்பு ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அது போட மாட்டாங்க, பிரிஞ்சி இலை போட மாட்டாங்க, ஜாதிக்காய் போட மாட்டாங்க. ஸோ ஒரு ஃப்ளேவர்ஸ் மாறும். ஸோ நம்ம வந்து தயாரிக்கிறது தான் மசாலா பொறுத்தளவுக்கு. ஸோ நீங்கள் எதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்களோ அதை கண்டுபிடிச்சி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றது கேரண்டிங்க. ஸோ இந்த வீடியோக்கு தேவையான அந்த FSSAI எடுக்கிற லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.